வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, நம்ம இன்றைக்கி ஹோல் சேவ் கட்டுற அந்த செட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கவரை பிரித்து உள்ளே அதில் வந்து எத்தனை அந்த செட்டில் என்ன சைஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் எத்தனை பீஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ நம்ம இந்த கவரை பிரித்து இப்போ நம்ம உள்ளே உள்ள அந்த ஹோல் சேவ் கட்டு செட்டு வந்து பார்ப்போம். இப்போ பிரித்து உள்ளே அதில் எத்தனை பீஸ் வந்துருக்கு, என்னென்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறது. பிரித்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன சைஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ அதே மாதிரி இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு அலன்கி இருக்குது. இது 2 சைஸில் இந்த ஹோல் கட்டர் மாட்டுறதுக்கு 2 சைஸில் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது டைட்டுக்குள்ளது சேஃப்டி பிளேட்டு. அதே மாதிரி இதில் என்னென்ன சைஸ் இருக்குங்கிற பார்ப்போம். இது 5 இன்ச்சு இருக்குது, 127 mm. இது 4 இன்ச்சு. இது வந்து 3 இன்ச்சு. இது 3 இன்ச்சு. அதில் இந்த எம்எம்லாம் அதில் எழுதியிருக்கு. இது 2.5 இன்ச்சு, 64 mm. இது 2 இன்ச்சு. இது 1.25. இது 1.5. இது 1.25. இது வந்து 1 இன்ச்சு. இது 3/4. இது 1/2 1/4. சரிங்களா? 1/4 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2, 4, 6, 8, 9, 10, 11, 12, 13. இந்த ஹோல் கட்டர் மட்டுமே 13 பீஸ் இருக்குது. 13. இந்த பிளேட் ஒன்று 14, 15, 16. இந்த அலன் கீ சேர்த்து 17 பீஸு. சரிங்களா? அதே மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம 1/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் இந்த இருக்குது பாருங்கள், இந்த சின்னது போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரைட் சைடு திருவினா தான் லூஸ் ஆகும், லெஃப்ட் சைடில் திருவினா டைட் ஆகும். இது பார்த்திங்கன்னா தெரியும், சின்னதாக இருக்கும். இது வந்து பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம 1.25 இன்ச்சு சைஸ்லேருந்து நம்ம 5 இன்ச்சு வரைக்கும் இந்த சைஸ் போட்டுக்கலாம், பெருசு. இந்த இருக்குது பாருங்கள், இது 4மே வந்து 1/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும். இது வந்து சின்ன சைஸ் போடுறது. இது வந்து பார்த்தோம்னா இந்த 1.25. இதில் இருந்து நம்ம 5 இன்ச்சு வரைக்கும் இந்த பெருசு போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தா ஓட்டையே வந்து உங்களுக்கு தெரியும், மாறும். இது வந்து நம்ம 1/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் சின்ன சைஸில் இருக்கும். அதே இது நம்மளுக்கு வந்து இந்த 1.25 இன்ச்சிலேருந்து இந்த 5 இன்ச்சு வரைக்கும் இது வந்து இந்த சதுர இந்த ஷேப்பில் வரும், சதுர ஷேப்பில் வரும். இதனோட ஓட்டை வந்து மாறும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த ஒரு 1.25 இன்ச் சைஸை போடுவோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளேட்டு வந்து மாட்டுறது வந்து என்ன சைஸ்லேருந்து வரும் பார்த்தோம்னா, பிளேட்டு வந்து இந்த பிளேட்டு போடுறது வந்து நம்ம 2 இன்ச்சிலேருந்து போடுற மாதிரி இருக்கும். 2 இன்ச்சிலேருந்து நம்ம இந்த பிளேட்டு போட்டுக்கிற மாதிரி. ஆனால் அது வந்து ரொம்ப சைஸ் பெருசாக டைட்டுக்காக ஒன்று அந்த சேஃப்டிக்காக கொடுக்குறது. சரிங்களா? 2 இன்ச்சிலேருந்து நம்ம அந்த பிளேட்டை போட்டு போடுறது. இந்த இடத்துல இப்படி தான் போடணும். நம்ம நேரம் இப்படி எடுத்து விட்டுக்கிட்டு இந்த பிளேட் இருக்கு பாருங்கள், இந்த பிளேட்டை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும்.
கரெக்டாக அந்த ஓட்டையில் உள்ளே போய் இந்த பாருங்க, இந்த ஓட்டையில் உள்ளே வந்து அது லாக் ஆகிக்கும் பிளேட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த நட்டை வந்து திரும்பி போகணும். இது உள்பக்கம், இந்த உள்பக்கம் வர மாதிரி போட்டுக்கணும். லெஃப்ட் சைடில் திரும்பணும், டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? இது வந்து எப்படின்னா சைஸ் பெருசாக இந்த மாதிரி நம்ம வந்து 2 இன்ச்சில் போகிற மாதிரி இந்த பிளேட்டு போட்டு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி நம்ம இந்த 1.25 1.25 அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நம்ம இந்த பிளேட்டு தேவையில்லை. நம்ம அது வந்து சாதாரணமாக நம்ம இதிலே போட்டு பயன்படுத்திக்கலாம். இது வந்து 1.25. இதுக்கு வந்து அந்த பிளேட்டு போகிற மாதிரி வராது. அது 2 இன்ச்சில் இருந்தால் அந்த பிளேட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். லேசாக நம்ம ஒரு இதை போட்டு ஓட்டை போட்டு பார்ப்போம் ஒரு பிவிசியில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்பீடு குறைச்சிக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஒரு டம்மியை போடுவோம். இது வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்கு ஆகலை. இது இல்லாமல் ஓட்டை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்பீடை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம். நம்மளுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு சரியான கிரிப் இல்லை, அதனால தான் அந்த சுற்றுது. போட்டாச்சு, நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம இந்த ப்ளேவுட்டில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. தேவைப்படுறாங்க அந்த மாதிரி ஹோல் கட்டர் செட்டு வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். மெயினாக வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம சின்டெக்ஸ் டேங்க் அந்த மாதிரி ஓட்ட போடுறதுக்கு, அதே மாதிரி ஆசாரி கார்பெண்டர் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மரக்கதவுக்கு ஓட்டை போட்டு அந்த பூட்டு மாட்டுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த செட்டு. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி செட்டை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா 4 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் இருக்குது இந்த ஹோல் கட்டு சேவ் கட்டுரு இது செட்டு. அதே மாதிரி இதில் வந்து இந்த பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க 14. அதே மாதிரி அந்த இது 2 16, அந்த அலன்கி ஒன்று 17, மொத்தம் 17 பீஸ் இதில் இருக்குது அந்த பாக்ஸ் செட்டில். சரிங்களா? சரி, இவ்வளோதான். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.